மன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். இது நம்புவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒரு கல்லினாலும் கவனினாலும் ஒரு ராட்சதனை கொல்ல முடியுமா? ஆனால் அப்படி நடந்தது. காரணம், தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டார். தாவீதோட கரத்துல இருந்து ஒரு சாதாரணமான ஒரு கல், ஒரு சாதாரணமான கவன், அதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்தபடினால் சாதாரணமான காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட சாதாரணமானவைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க கையில இருக்கிறது ஒரு சாதாரண கல் கவனா இருக்கலாம். ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ராட்சதனை முறியடிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே சார்ந்து உண்மையே நம்பி வாழ கிருபை தாரும். எங்க கையில இருக்கிற கல் மீதோ கவன் மீதோ எங்க நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைக்க கிருபை தாங்க. எல்லாருக்கும் ஜெயத்தை கட்டளையிடுங்க. ராட்சதனை கர்த்தர் முறியடிப்பீராக. யுத்தம் கர்த்தருடையது. உம்முடைய நாமத்தை சார்ந்து கொள்கிறோம், உண்மை முன்பாக வைக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.